வணக்கம். இன்றைய சிவபுராண சிந்தனையில் 33, 34, 35வது வரியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. இறைவன் உள்ளத்தில் ஓங்காரமாக நிற்கிறான். சிவம் ஆன்மாவில் விளங்கும் நிலை பிரணவம். நாதம், விந்து என்று சொல்வார்கள். அதனுடைய விரிவுதான் 5ஆக சொல்வார்கள். அப்படி 5 எழுத்தாக பெருமான் இருக்கிறான். நமசிவாய பொருளோனே என்று அருணைநாதர் குறிப்பிடுவார். உள்ளத்திலே அந்த ஓங்கார பொருளை கண்டவர்கள் உலகப் பொருள்களை விரும்ப மாட்டார்கள். விறகில் தெய்யினன் பாலில் படுநெய்வோல் மறைய நின்றுள்ளான் மாமணிச்சோதியான். உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்சி தான் வெளியே இறைவனாக நமக்கு காட்சி தருகிறார். முதல்ல உள்ளுக்குள்ளே ஒரு அனுபவம் ஏற வேண்டும். இந்த உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று திருமந்திரத்தில் குறிப்பிடுவார். அப்படி உய்ய என் வாழ்க்கையிலே உய்வு பெறுவதற்கு நல்ல நிலை அறியேன். உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, பிரணவப் பொருளாக நின்றன் விமலா, மலங்கள் இல்லாதவன், அதனால் விமலன். விடைப்பாகா, அவருக்கு ரிஷப வாகனத்தை உடையனாலே தர்மம்தான் அவருக்கு விடையாக இருக்கிறது. நாளே விடைப்பாக ஆன்மாவுக்கு காட்சி தரும்போது அவர் அம்மையப்பராக வருவார். விடையின் மேல் காட்சி தருவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்றன். வேதங்களாலும் அறிய முடியாதவன் ஐயா என்று ஓங்கி ஒழித்தாலும் கூட இறைவனை வேதங்களால் அடைய முடியவில்லை. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, ஆழமாயும் அகலமாயும் நுட்பமாயும் விளங்குவதனாலே அதுதான் வேலின் ஞானமாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே இறைவனுக்கும் அது பொருந்துகிறது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, விமலா, விடைப்பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணத்தில் 33, 34, 35வது வரியை சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம்.